வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நான் உங்களுக்கு இடியப்ப கொத்து செய்து காட்ட போகிறேன். இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நான் இடியப்பம் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. இந்த சைஸில் இடியப்பம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கிறேன். 250 கிராம் வாழைக்காய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 250 கிராம் லீஸ்ட் எடுத்து வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 5 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறேன். 250 கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்ய போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இடியப்பத்தை இந்த சைஸில் பிக்க போகிறேன். இப்படி நாங்கள் எல்லா இடியப்பத்தையும் பிச்சு எடுப்போம். இப்போ நான் இடியப்பத்தை இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இதை என்ன செய்வோம்னா, முதல்ல மரக்கறியை பொறிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் தொடர்ந்து காட்டுறேன், வீடியோ பாருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டோம். காய்ச்சியும் வைப்போம். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டுது. உருளைக்கிழங்கு போடும். உருளைக்கிழங்கு பொரியும் போது அதுக்கேற்ற சொல்லிட்டு உப்பு போடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டுது. நாங்கள் எடுப்போம், வடித்து எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயை போடுவோம். கொஞ்சமாக உப்பு போடுவோம். வாழைக்காயும் பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ பாருங்க, வாழைக்காய் கலகலன்னு இருக்கு, சத்தமே கேட்கும். இப்படி இந்த பருவத்தில் வாழைக்காயை பொரித்து வடித்து எடுப்போம். இப்போ கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். போட்டு தான் பொரியட்டும். பொரிஞ்சிட்டுது பாருங்க, முறை வந்துட்டுது. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கும் போதும் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் போட போகிறேன். இதையும் வதங்கிட்டுது, வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதையும் இறக்குவோம். இப்போ லீஸ்டர் போடுவோம். இதுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸ்ட் வதங்கிட்டுது. இப்போ இதுக்குள்ள சூப் கட்டி தான் போட போகிறேன். நான் சிக்கன் சூப் கட்டி 2 போட போகிறேன் உருத்தி. இப்போ நான் கட்டைத்தூள் போட போகிறேன். எனக்கு அந்த உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். இப்போ கட்டைத்தூள் கொஞ்சம் பருவத்தாலே காணும். இதுக்கு நான் திருப்பி எல்லாம் பொரிச்சு எடுத்த மரக்கரை முழுக்களையும் போடுறேன். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பிச்சு வச்சிருக்கிற இடியப்பம் போடும். பிச்சு வச்ச இடியப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை ஒரு 3 நிமிஷம் வச்சு இதை வறுத்துருக்குறேன். இப்போ எனக்கு இடியப்ப கொத்து ரெடி ஆகிடுது. நான் இதை இறக்கிட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இடியப்ப கொத்து இப்படி நல்ல பாருங்க, நல்ல கலராகவும் நல்ல உறுதியாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு நீங்கள் முட்டையும் போட்டு செய்யலாம். நான் மரக்கறி என்றபடியாக இதுக்கு நான் முட்டை போடலை, மரக்கறியில் மட்டும் செய்திருக்கேன். ஓகே, பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ. லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.